சாயந்தரம் ஒரு 4:30 மணி இருக்கும். லேசாக காற்றடிச்சிக்கிட்டு மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சூடாக சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. ரொம்ப நாளாகவே இந்த பன்னீர் சம்சாவை ட்ரை பண்ணலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி, அதை இன்றைக்கி செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு செஞ்சேன். இது செய்கிறதுக்கு கோதுமை மாவு, மைதா மாவு ரெண்டும் சமமாக எடுத்துக்கிறணும். கொஞ்சமாக ஓமம், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு என்கிட்ட வீட்டில் செஞ்ச பன்னீர் இருந்துச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், இஞ்சி நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கணும். 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கணும். இப்போ இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து லேசாக வதக்கி விட்டு நம்ம பன்னீரை உதுத்து வச்சுக்கணும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா தூள், மல்லி இலை சேர்த்து கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஓவல் ஷேப்பில் உருட்டிக்கணும். உருட்டிட்டு கத்தியை வச்சு குறுக்க இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிறணும். நறுக்கிட்டு நான் வீடியோவில் மடிக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரியே மடிச்சுக்கணும். இப்போ இது உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் மசாலாவை எடுத்து உள்ளே வச்சுட்டு அந்த ஓரத்தை ஒட்டி விட்டுறணும். இது எதுவுமே தண்ணியெலாம் தொட தேவையில்லை, அப்படியே மாவு அழுத்தினாலே நல்லா ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு சம்சா செய்கிறதுக்கு. இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. இதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா 2 பக்கம் செவந்து வந்ததும் இப்போ எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இதுக்கு தொட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் புதினா சட்னி வச்சுருந்தேன். மேல் மாவு பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு உள்ள அந்த பன்னீரோட இந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.